ஹாய் ஹலோடா. வீடியோ இப்போ லேட்டாக வருதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு இப்போ எக்ஸாம் டைம்டா, என்னால் ரெக்கார்ட் பண்ண முடில. வீட்லேயும் ஃபோனும் கொடுக்க மாட்றாங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து அப்படியே பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஃபோனை பார்த்து எமோஷ்னலாக அழுதுருப்பீங்க. நான் அதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூ. இப்போ டே தான்டா அவர் ஃப்ரெண்டு கூட தான்டா இருக்காரு. ஏன்னா டேவுக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கும், அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீட் கேட்டிருப்பாங்கடா. டேவும் ஓகே சொல்லியிருந்திருப்பாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான்டா. ஹே மச்சான், என்னடா எங்களுக்கே சொல்லாமல், அதுவும் உன்னோட கம்மிட்ட வேலை பார்க்குற பொண்ணை ஏன்டா கல்யாணம் பண்ணியிருக்க? உனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கா என்ன? பின்னாடி எவ்வளோ பொண்ணுங்க சுற்றுவாங்க, ஆனால் சொல்லக்கூடாதுடா. டே ஓயன் செம்ம ஃபிகர் தான்டா. நானே சொல்லப்போனால் ஸ்டன்னிங் ஆயிட்டேன்டா. டேய் ஆமாடா மச்சான், நாங்கள் எல்லாம் தான்டா. தேவுக்கு செம்ம கோவம் வருது. என்னடா சொல்கிற? இல்லை மச்சான் கோபப்பட. டேய் அவள் என்னோட ஒய்ஃப், புரியுதா? இதுக்கு மேலே ஏதாவது சொன்னீங்க, ஃப்ரெண்டும் மச்சான்னு பார்க்க மாட்டேன், கொன்றுவேன். சாரிடா. எனக்கு சிஸ்டர். நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். என் பொண்ணாடி நிறையா பேர் சுற்றுறாளுங்க. இன்க்ளூடிங் நம்ம கேர்ள்ஸ் கூட என் கூட சுற்றுறாளுங்க. ஆனால் எனக்கு எவனையும் பிடிக்காது. சொல்லப்போனால் எனக்கு வாயனையும் பிடிக்காது. அப்புறம் ஏன்டா மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அது என்னோடய பர்சனல். அதை நான் இங்கே சொல்ல விருப்பலை. உங்களுக்கு தேவை பார்ட்டி தானே? ஆமாடா மச்சான், அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம். ஓகேடா. அப்போ 2 கேர்ள்ஸ் தான்டா டேவை பார்த்து, ஹாய் டே, என்ன இப்போல்லாம் எங்களை கண்டுக்கவே மாட்றான், ஆஃபீஸ்னு அங்கவே போகிறான். ஓ டார்லிங், சாரி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதான். ஓ டான்ஸ், ஷோர் அப்படின்ட்டு டேவும் டான்ஸ் ஆட அந்த பொண்ணுங்க கூட தாண்டா ஒரு மாதிரி ஹிப்பில் கை போட்டு அந்த பொண்ணுங்க கூட போய் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரா. அப்போ இவங்க டேவோட ஃப்ரெண்டு தானே. என்னடா அவன் வீட்டில் இவ்வளோ அழகான பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இங்கே இவ்வளோ கூட இருக்கான். டே உனக்கு தெரியாதாடா டேவை பற்றி? அவன் எப்பயுமே இப்படி தான், எப்பயுமே. டேவுக்கு கல்யாணம் இதெல்லாம் அவனுக்கு செட் ஆகாதுடா. அவன் இந்த மாதிரி தான். அப்புறம் ஏன்டா டே கல்யாணம் பண்ணிக்கிட்டான்? யாருக்கு தெரியும், ஒரு வேளை அவங்க டேட் மாம் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஓ ஆமாம், அதானே இருக்கலாம். ஓகே வா, நம்மளும் பார்ட்டி கொண்டாடுவோம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு தானே என்ஜாய் பண்ணுறாங்க. டேவை தானே அந்த பொண்ணுங்க ஒரு மாதிரி ஜஸ்ட்டு ஒரு மாதிரி ஹெட் நெக்கெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இப்போ உங்கள் சைடு தான். நீங்கள் இப்போ அந்த வீட்டவே நல்லா சுற்றி பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்குடா. இப்போ உங்களுக்கு பசிக்குது, அதனால் நீங்களும் கிச்சன் எங்கே இருக்குன்னு போய் பார்க்குறீங்க. கிச்சனில் போய் பார்க்குறீங்கடா, ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃப்ரிட்ஜை திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அதுலேயும் எதுவுமே இல்லை. ரொம்ப பசிக்குது. டே வெளிலேயும் உங்களை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ ஒரு 8 o'clock ஆகுதுடா. நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே தானடா இருப்பீங்க. அங்கங்கே அனிமல் சவுண்டில் ஒரு மாதிரி கேட்குது. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் அகைன் உங்கள் ரூமுக்கு தானே வேகமாக போகிறீங்க. போயிட்டு டோரையும் லாக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் ஃபோன் சடனாக ரிங் ஆகிற பார்த்து உங்கள் ஃபோனை பார்த்து நீங்களே பயந்துட்டீங்க. ஏன்னா ஆல்ரெடி பயத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ திடீர்னு ஒரு மாதிரி அமைதியாக இருந்துட்டு இப்படி ரிங் அடித்தா எப்படி ஒரு மாதிரி பயமாக இருக்கும், அந்த மாதிரி அடிச்சு ஒரு மாதிரி பயந்து ஃபோனு அப்படின்ட்டு நீங்கள் போய் ஃபோனை பார்க்குறீங்க. பார்த்தா அது உங்கள் வீட்டில் இருந்துட்டு கால் வந்திருக்கு, அதாவது உங்கள் அம்மாட்ட இருந்து கால் வந்திருக்கு. ஹலோ சொல்லுங்கம்மா. என்ன ஏன் பண்ணுறேன்? சும்மாதாம்மா. மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அவங்க கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க. என்னம்மா சொல்கிற? எந்த டயத்தில் எதுக்கு வெளியில் போயிருக்காங்க? இல்லைம்மா, சும்மா வெளியில் தான் போயிருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெண்டு கூட பார்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லிடுறீங்கடா. பட் அவர் ஆல்ரெடி அந்த பார்ட்டிக்கு தான் போயிருக்காரு. பட் நீங்கள் இன்றைக்கி கல்யாணம்லாம் நீங்கள் சும்மா உங்கள் வீட்டில் சொல்லியிருக்கீங்கடா. ஓ அப்படியாம்மா, சரி ஓயன். நாளைக்கு நானும் அப்பா சிஸ்டர் எல்லாம் நாளைக்கு ஊருக்கு போகிறோம். அதனால் நாளைக்கு
மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு நீயும் இங்கே வந்துடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஓகேம்மா. அப்பா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த கொடுக்குறேம்மா அப்படின்ட்டு உங்கள் அப்பாட்டையும் நீங்கள் பேசுகிறீங்கடா. அம்மா, மாப்பிள்ளை தம்பி ரொம்ப நல்ல பையன் போல். நம்ம ஃபேமிலிக்கு இப்படிப்பட்ட ஃபேமிலி குடும்பம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம்மா அப்படி இப்படின்னு நிறையா பேசுகிறாங்கடா. உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் எப்படி எப்படி எதனால உங்களை மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் ஃபேமிலிக்கு தெரியாதுல்லடா. டேவை பற்றி இப்படிலாம் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கம்மா. இப்போ கூட உன் தங்கச்சிக்கு படிப்பு செலவு எல்லாம் அவர் தாம்மா பார்த்துக்கிறாரு. ஆல்ரெடி அவர் பே கூட பண்ணிட்டாரு. அவள் அக்கௌண்ட்டில் மணி கூட போட்டிருக்காருமா அப்படி இப்படின்னு நிறையா சொல்கிறாங்க. இதெல்லாம் நினச்சி உங்களுக்கு என்ன சொல்கிறோன்னு தெரில. இவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன நம்மகிட்ட காசு கேட்டு நம்மளை மேரேஜ் பண்ணிக்கிட்டான், இப்போ நம்ம ஃபேமிலிக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்களும் கால் பேசிட்டு மறந்துடாம நாளைக்கு வந்துடுமா அப்படின்றாங்க. நீங்களும் ஓகேட்டு கால் கட் பண்ணிடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுடா. உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்களும் பெட்டில் ஒரு மாதிரி குன்னி படுத்துக்கிறீங்கடா. உங்களுக்கு ரொம்ப பசிக்குது. அப்போ உங்கள் அம்மா அப்பா தாண்டா சொல்லியிருப்பாங்க. உங்கள் அம்மா அப்பாட்ட அவங்க வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா டேவோட அப்பா டேவுக்கு கால் பண்ணுறாரா. அவர் கால் எடுத்து பார்க்கவே இல்லைடா. அவர் செம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவர் ஃப்ரெண்டு கூட டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வைப்பில் எதுவுமே கேட்கல. இப்படியே டைம் ஆகுது. நீங்களும் ஒரு மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிட்டே படுத்து தூங்கிட்டீங்க. இப்போ டைம் ஆச்சுன்னு டேவு தாண்டா ஒரு மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. என்ன அதுக்குள்ளேயும் சீக்கிரமே போகிறேன். இப்போல்லாம் நீ கிளம்பவும் மாட்ற, இப்போல்லாம் நீ இங்கே வரவும் மாட்ற. ஆனால் இன்றைக்கி என்ன நீ சீக்கிரமாகவே கிளம்புற? ஹோ பேபி, நாளைக்கே எனக்கு ஒர்க் இருக்குது, நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்கிறாரா. ஹோ அப்படின்னு டேவை ஹக் பண்ணிக்குதுடா அந்த பொண்ணு. ஹக் பண்ணிக்கிட்டு விட மாட்டுது. அப்போ தானே அந்த பொண்ணோட கையை எடுத்து விட்றாரு. நாளைக்கு மீட் பண்ணலாம், நீ டைம் ஆச்சு பாய் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கையெடுத்து விட்டு அவரும் கிளம்புறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஓகேடா நான் கிளம்புறேன், நீங்கள் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் எங்கே எனக்கு மேரேஜ் ஆனது யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இல்லை மச்சான், அவள் எப்படா சொல்லுவோம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்கன்னா. இப்போ அவரும் ஒரு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரா. அப்போ தான் அவர் ஃபோனை எடுத்து சும்மா செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க அப்பா கால் பண்ணியிருக்காங்க. இவர் எதுக்கு கால் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு தானே இப்போ கால் பண்ணுறாங்க. கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா, என்னப்பா கால் பண்ணியிருந்தீங்க? என்னடா பண்ணுற, கல்யாணம் ஆகிட்டு எங்கடா போயிருக்க? அது ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஏன்டா அவள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அவளை கூட்டிகிட்டு போய் அவளை ஒத்தையை விட்டுட்டு எங்கே போயிருக்க? அவளை என்ன நான் வெளியிலே விட்டு போனேன், வீட்டுக்குள்ளே தானே இருக்கா, எங்கே போயிட போகிறா? எங்கே போயிடுவாளா? அவள் சாப்பிட்டாளா என்ன ஏதுன்னு கூட எதுவுமே பார்க்காம நீ வாட்டில் கிளம்பி போயிட்ட. இப்போ டைம் என்ன, இப்போ போய்கிட்டு இருக்கா? சாப்பிட்ருப்பாளா? நீ ஃபுட் வாங்கி கொடுத்தியா, இல்லை அவள் சமைச்சிருப்பா, ஏதாவது இருக்குமா? ஓகேடா, நான் எதுவும் அவளுக்கு ஃபுட் எதுவும் வாங்கி கொடுத்துட்ருக்கேன், வாங்கி கொண்டு போகிறேன். ஓகே, நான் கால் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அந்த சைடு கத்திக்கிட்டு இருக்காரா. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு வாட்டில் கால் கட் பண்ணுறாரா. அவளுக்கு எதுவும் ஃபுட் வாங்கி வச்சுட்டு போகாமல் விட்டோமா? ஸோ பட்னியாக இருப்பாள்ல. ஓகே, வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவர் தாண்டா ஒரு ஃபுட் ஷாப்புக்கும் போய் ஃபுட்டும் வாங்கிக்கிட்டு அவர் காரில் வச்சுட்டு அவரும் கார் எடுத்து தானே கிளம்பி அதாவது டேவோட வீட்டுக்கு வர்றாரு. அவர் ஆல்ரெடி அவர் ஸ்பேர் கீ வச்சுருப்பாரு, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு போகிறாரு. என்ன லைட் கூட ஆஃப் பண்ணாமல் வச்சுருக்கா, டைம் என்னாச்சு அப்படின்ட்டு அவரு கீழே லைட் பூரா ஆஃப் பண்ணிவிட்டு அவரோட ரூம் தொண்டை வர்றாரு. டோரை தட்டுறாரு. பட் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஏன்னா நீங்கள் தூங்கிட்டீங்க. என்ன பண்ணுறான்னு ஓப்பன் பண்ணாமல் இருக்கா அப்படின்ட்டு அகெயின் பண்ணுறாரு. பட் நீங்கள் ஓப்பன் பண்ணலை. அப்படின்ட்டு அவர்கிட்ட இன்னொரு கீ இருக்கும்லடா, அதை எடுத்து அவரும் ஓப்பன் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரா. நீங்கள் நல்லா தூங்குறீங்க,
ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பசிச்சிருக்கும். அதனால நீங்கள் ஸ்டொமக்கில் உங்கள் ஹேண்டை வச்சுட்டு ஒரு மாதிரி குன்னி படுத்திருக்கீங்கடா. அச்சச்சோ! பசிச்சிருக்கும் போலயே என் பொண்டாட்டிக்கு. ஹேண்டை ஸ்டொமக்கில் வச்சு டைட்டாக படுத்திருக்கா. ஓ, என்ன டே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே உங்கள் பக்கத்தில் தாண்டா வர்றாரு. உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ணி உங்கள் ஃபேஸ் பக்கத்தில் வந்து ஒத்து உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் உங்கள் லிப்ஸை ஒரு மாதிரி பப்பி மாதிரி வச்சுக்கிட்டு தூங்கிருக்கீங்க. உங்கள் லிப்ஸை பார்த்துக்கிட்டே உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி உங்கள் லிப்ஸ்கிட்ட தாண்டா வர்றாரு. இப்போ நீங்கள் என்னடான்னா உங்களுக்கு ஒரு பக்கத்தில் வர்றதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரிங்க் ஸ்மெல் வருது. என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு க்ளோஸில் உங்கள் ஃபேஸ் அவர் ஃபேஸ் வச்சுருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம ஷாக்கு, பயமாயிடுச்சுடா. நீங்கள் எப்படியும் ஒரு மாதிரி அம்மான்னு கத்திட்டு பின்னாடி போயிடுறீங்க. அப்போ உங்களுக்கு டேவை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அவர் ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. சார் என்ன பண்ணுறீங்க? ஏய், அதெல்லாம் ஒன்றும் பண்ணலடி. நீ ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிட்டு இருந்தியா, அதான் ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பயந்துட்டியா? அப்போ அவர் ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே எழுந்திரிச்சு, இங்கே வா. ஏய் வாடி சார். ஏய் வா. நீங்களும் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே ஒரு பக்கத்தில் தாண்டா வர்றீங்க. சாப்பிட்டியாடி? அப்போ நீங்கள் பசிக்குதா? என் நம்பர் தான் உன்கிட்ட இருக்குல்ல, கால் பண்ணியிருக்கலாம்ல. அப்போ நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்கடா. அப்போ டே தாண்டா அவர் கையில் இருந்து ஃபுட் எடுத்து உங்கள்கிட்ட நீட்டுறாரு. அப்போ நீங்கள் அதே பார்க்குறீங்க. என்ன ஃபுட் சாப்பிடலையா? பசிக்கலையாடி? உங்களுக்கும் ஓவராக பசிச்சிருக்கும்டா. நீங்கள் இந்த ஃபுட் எடுத்தாண்டா வாங்கி வேகமாக அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்றீங்க. உங்களுக்கு அவ்வளோ பசியாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் காலையிலேருந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க. டே நீங்கள் சாப்பிட்றத அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லைடா. உங்களுக்கு செம்ம பசி, நீங்கள் வாட்டில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ சடனாக உங்களுக்கு ஒரு மாதிரி விக்கல் வருது. விக்கலோட டேவை தாண்டா பார்க்குறீங்க. டே உங்களை அப்படியே ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ டே உங்களை பார்த்துக்கிட்டே உங்கள் கிட்ட அப்படியே ஒரு மாதிரி வர்றாரா. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவர் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாகி உங்கள் பக்கத்தில் வர்றாரு. நீங்களும் இப்படி பின்னாடியே போகிற மாதிரி போகிறீங்க. உங்கள் க்ளோஸில் வந்து உங்கள் நெக்கை தாண்டா பிடிச்சி அப்படியே அவர் ஃபேஸ் பக்கத்தில் அவங்க அப்படியே க்ளோஸாக வச்சுக்கிறாரு. அப்போ நீங்கள் சாப்பிட்டது ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. அதாவது விக்கல் நின்றுச்சு. இப்போ உங்கள் நெக்கை விட்டு நின்றுச்சு பார்த்தியா? பயத்தில் நின்றுச்சுல ஓயன் அப்படின்னு ஒரு மாதிரி டெவல் மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு இதை விட பயமாக இருக்குது. ஆமாம் சார், நின்றுச்சு. இப்படி தான் ஓயன் விக்கல் வந்தால் இந்த மாதிரி பண்ணால் போயிடுமா அப்படின்ட்டு எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் அல்லு இல்லை, இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்கடா. என்னாச்சு ஓயன்? எனக்கு போதும் சார். ஏண்டி நீ சாப்பிட்ட, நான் சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டியாடி அப்படின்னு நீங்கள் எந்திரிச்சிருப்பீங்கடா. நீங்கள் சடனாக திரும்பி டேவை பார்க்குறீங்க. அது நீங்கள் வெளியிலேருந்து, ஓ நான் வெளியிலேருந்து வந்தால் சாப்பிட்ருப்பேன்னு அர்த்தமா? இப்போ நீ முழுங்குனியே, அதில் கொஞ்சோன்னு நான் சாப்பிட்டேனான்னு கேட்டியா? அட்லீஸ்ட் அதை கொடுக்குறதுலையாவது என்ன கேட்டியா? நீங்கள் எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்க. சரி போ அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. நீங்களும் அதெல்லாம் எடுத்துகிட்டு கீழே தாண்டா போகிறீங்க. நீங்களும் உங்கள் ஃபுட்டை தாண்டா எடுத்து அந்த கொஞ்சம் வச்சுருப்பீங்களடா, அதை வேஸ்டேஜில் போட்டு நீங்களும் உங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்கடா. நீங்கள் எப்படியே திரும்பலாம்னு நினைக்கிறீங்கடா. அப்போ டைட்டாக உங்களை பின்னாடி இருந்து பேக் ஹக் பண்ணுறாங்கடா. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அப்போ நீங்கள் திரும்ப பார்க்குறீங்க, உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க. உங்கள் உடம்புல ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அப்போ நீங்கள் கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. உங்கள் ஹிப்பில் தாண்டா டே தாண்டா உங்களை ஹக் பண்ண மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் சரி கையெடுங்கன்னு அந்த கையை அவர் கையை தாண்டா அப்படியே ஒரு மாதிரி எடுத்து விட்டு அப்படியே நகர்ந்து நிற்கிறீங்க. ஏய் என்னடி, என்னவே தள்ளி விட்டு நிற்கிற, என்ன அப்படின்னு கேட்குறாரா. என்ன பண்ணுறீங்க சார், இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணாதீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ பிடிக்காதா? ஹேய், உனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தெரியுமா உனக்கு?
சார், மேரேஜ் ஆயிடுச்சு தான். ஆனால் என்னால் எல்லாத்தையுமே ஏற்றுக்க முடியாது. ஓ, என்ன ஏற்றுக்க முடியாது? ஒன்றும் மேரேஜ் பண்ணது இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்கள் கிட்ட தானே நெருங்கி வர்றாரு. நீங்கள் பின்னாடியே போய்கிட்டே இருக்கீங்க. நீ ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாட்டினாலும் என் கூட நீ இருந்து தாண்டி ஆகணும் சொல்கிறாரா. என்னால் அதெல்லாம் முடியாது. இப்போயும் சொல்கிறேன், அந்த ஃபைலில் அது மிஸ் ஆனதுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஓ, அப்போ அதை நீ எடுத்து வைக்கல. என்னமோ அதை நான் தான் எடுத்து உனக்கு தெரியாமல் ஒளிச்சு வச்ச மாதிரி சொல்கிறேன். சார், நான் அப்படி சொல்லலை. அப்புறம் எப்படி சொல்கிற? சரி, எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை. வா, எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டை செலிப்ரேட் பண்ண வேணாமா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி தானே இழுக்கிறாரு. சார், என் கையை விடுங்க சார், ப்ளீஸ் சார், கையை விடுங்க ப்ளீஸ் சார், கையை விடுங்க. நீங்கள் ஒரு மாதிரி அழுகுறீங்கடா. அவர் ஹேண்டை பிடிச்சி ஒரு மாதிரி அடிக்கிறீங்க. அவர் உங்களை பெட்ரூம் வரைக்கும் இழுத்துட்டு போகிறாரா? உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்களை ரூம்குள்ளேயும் போட்டு அவர் தானே டோர் லாக் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி பயத்துலேயே பார்க்குறீங்க. அவரும் உங்கள் பக்கத்துலேயே ஒரு ஸ்டெப்பாக நடந்து வந்துக்கிட்டே இருக்காரா? நீங்கள் பர்கரில் போய்கிட்டே இருக்கீங்க. சார், இது மட்டும் வேணாம். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் சார். இது மட்டும் வேணாம் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி அழுகுறீங்க. நான் செய்யாத தப்புக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ப்ளீஸ், இது மட்டும் வேணாம், என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு அழுகுறீங்க. ஓ, செய்யாத தப்புக்கு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு நீ நினைக்கிற. அப்போ நீ இதை தப்பு பண்ணலை சார். நிஜமாவே எனக்கு அது தெரியாது. நீங்கள் கொடுத்த மாதிரி தான் சார் என்னோடய பேக்கில் வச்சேன். அதை நான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. அப்படியே தான் காலையில் உங்கள்கிட்ட வந்து கொடுத்தேன். ஆனால் அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க. நான் எப்படியாவது உங்கள் காசை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ, எப்படி கொடுப்பேன்? நான் ஒர்க்கு பார்த்து கொடுத்துட்றேன். ஓ, நீ எவ்வளோ நாள் நீ ஒர்க் பார்க்க முடியும்? உன்னால் ஃபுல் அமௌண்ட்டு கொடுக்குறதுக்குள்ள உனக்கு சொல்லப்போனால் 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் வரைக்கும் நீ ஒர்க் பார்த்தா கூட அவ்வளோ அமௌண்ட்டு இன்னும் உன்னால் கொடுக்க முடியாது. நீ எப்படி கொடுக்க போகிற? நான் எப்படியாவது கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, பட் ஆனால் டே கேட்கலடா. உங்கள் பக்கத்துலேயே வந்துக்கிட்டே இருக்காரு. நீங்களும் போய் வாலில் போய் ஹிக் ஆகிட்டீங்க. அப்போ அவர் தானே இங்கிட்டும் அங்கிட்டும் ஒரு ஹேண்ட் வச்சுட்டு உங்கள் பக்கத்து க்ளோஸில் உங்களே பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவரோட ஹேண்டு தாண்டா இப்போ அவர் வாலில் லாக் பண்ணி வச்சுருப்பார்லடா. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே எடுத்துகிட்டு உங்கள் ஹிப்பில் ஒரு மாதிரி ரப் பண்ணுற மாதிரி பண்ணுறாரா. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் வேணான்னு அவர் ஹேண்டை தட்டி விட்றீங்கடா. அவர் உங்களுக்கு இப்போ டைட்டாக பிடிச்சிட்டு, சார் வலிக்குது, வேணாம் சார், விட்டுடுங்க சார் அப்படின்னு நீங்கள் அழுகுறீங்க. நீங்கள் தட்டியோட டைட்டாக பிடிக்கிறாரா. அப்போ உங்கள் 2 ஹேண்டையும் மேலே பிடிச்சிக்கிட்டு, என்னடி என்னவே தட்டி விட்ற, நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கலை. நீ கொடுக்குற ஃபுல் அமௌண்ட்டு இப்போ உனக்கு உன் ஃபேமிலிக்கு செலவு பண்ணல, அந்த பேமெண்ட்டை சேர்த்து எடுத்து வச்சுட்டு நீ இங்கேருந்து போகலாம். நான் அவனை ஒன்றுமே பண்ண மாட்டேன். இப்படி கூட டச் பண்ண மாட்டேன், இப்படி கூட பிடிக்க மாட்டேன். அப்படி அவங்க ஜஸ்ட்டை பிடிக்கிறாரா. ரொம்ப பெயின் ஆகுது. அது ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறாரு. ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது. நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பார்க்குறீங்க. உங்கள் ஜஸ்ட்டை ஒரு மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே அவரோட பாடியும் உங்கள் பாடியும் ஒரு மாதிரி அப்படியே அமுக்கி அழுத்தி ஒரு மாதிரி காலோடு வச்சு உங்களை நசுக்கிறாரா. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப வலிக்குது உங்களுக்கு. நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே, சார் வலிக்குது, விடுங்க சார், விடுங்க சார்ன்றீங்க. உங்கள் ஹேண்ட் எடுக்க பார்க்குறீங்க. அவர் பிடிச்சிருக்காரு, உங்களால் எடுக்கவே முடியலடா. உங்கள் பாடி அங்கங்கே ஒரு மாதிரி ரப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் பண்ணுறது உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஒரு மாதிரி உங்களுக்கு அருவருப்பாக இருக்க மாதிரி இருக்கு. சி, உங்களோட அப்பா எப்படி நல்லவங்க தெரியுமா? அவங்களுக்கு போய் உன்ன மாதிரி கேவலமான பையன் இருக்கான்னு சத்தியமாக தெரியாது. இவ்வளோ கேவலமாக இவ்வளோ சீப்பாக இருப்பீங்கன்னு. என்னடி சொல்கிறேன்னு அப்புறம் உங்கள் நெக்கை பிடிக்கிறாரா.
உங்களுக்கு டைட்டாக பிடிக்க ரொம்ப வலிக்குது. இப்போ உங்கள் ஹேண்டை விட்டுருப்பார்லடா, நீங்கள் அவரோட ஹேண்டை தானே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் மூச்சு விட முடியலை. ஏ விடுடா விடுடா விடுடான்றீங்க. அவருக்கு அவ்வளோ அவர் கண்ணே ரெட்டிஷ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி செம்ம கோவத்தில் உங்களை பார்க்குறாரு. உங்களால் மூச்சு விட முடியலடா. இப்போதான் அவர் உங்களை பார்த்துட்டு அவர் ஹேண்ட் எடுக்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி இருமல் ஆரம்பிக்கிறீங்க. இப்படி சொன்னாலும் நீ கேட்க மாட்டடி அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தானே அவர் பெட்டில் உங்களை அப்படியே தள்ளி விட்றாரு. நீங்களும் ஒரு மாதிரி பேர்ன் ஆகி விழுகுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அவரோட ஷர்ட் பட்டனை ஒன்று ஒன்றா ஒரு மாதிரி கலட்டுறாரு. நீங்கள் எப்படியோ ஒரு மாதிரி உங்களுக்கு அவ்வளோ பயந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவர் ஷர்ட் பட்டனையும் கழட்டி ஒரு மாதிரி தூக்கி போட்டு உங்கள் பக்கத்தில் தானே வர்றாரு. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் பின்னாடியே போயிட்டே இருக்கீங்க இந்த பெட்டில். இப்போ சடனாக உங்கள் காலை பிடிச்சி எங்கடி போகிற அப்படின்னு காலை பிடிச்சி இழுக்கிறாராம். இப்போ நீங்கள் அப்படியே பெட்டில் லைட் ஆகிடுறீங்க. அப்படியே அவர் உங்கள் மேலே ஜம்ப் ஆகி உங்கள் மேலே அப்படியே படுக்கிறாரா. அவரை புஷ் பண்ண பார்க்குறீங்க. அவரால் புஷ் பண்ணவே முடியல. அவ்வளோ வெயிட்டாக இருக்கார். நீங்கள் அவரை போட்டு அடிக்கிறீங்க. எந்திரா 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 அப்படின்னு அடிக்கிறீங்கடா. அந்த மனுஷன் எந்திரிக்கவே இல்லைடா. உங்கள் ரெண்டு ஹேண்டையும் மேலே பிடிச்சிட்டு உங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை கிஸ் பண்ணுறாரா. அப்படியே லிப்ஸ் அப்படி ஒரு மாதிரி கட்டிக்கிறாரு. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்கள் கண்ணில் அவ்வளோ வெயிட்டாகி ரொம்ப ஒரு மாதிரி உங்கள் கண்ணில் அப்படியே அழுகுறீங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியலை. இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே, நான் எந்த தப்புமே பண்ணாமல் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு நீ அழுகுறீங்க. ஆனால் அந்த மனுஷன் உங்களை பார்த்துட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. உங்கள் கண்ணவே பார்க்குறாரா. நீங்கள் அப்படி அழுகுறீங்க. அவருக்கே கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. உங்கள் லிப்ஸை விட்டுட்டு உங்களை தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு நீங்கள் அழுகுறீங்க. அவர் உங்களே பார்த்துக்கிட்டு உங்கள் சாரி பின்னை தாண்டா அவர் கலட்டுறாரு. உங்கள் சாரி பின்னி கலட்டி அவர் மாதிரி போடுறாரா. அப்போ நீங்கள் அவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ் ஊற்றுது. ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குறேன், இப்படி பண்ணாதீங்க. நீங்கள் இப்படி கெஞ்சுறதை பார்த்துட்டு அப்படி எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களையே பார்க்குறாரா. நீங்கள் ரொம்ப ப்ரோக்கன் ஆகி ப்ளீஸ் என்னை விட்டுடு, என்னை எதுவும் பண்ணாத ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறீங்க. உங்கள் கண்ணவே பார்த்துட்டு அவர் சடனாக எழுந்திரிச்சு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜஸ்ட்லேயே அவர் தலையை வச்சு அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுக்கிறாரா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் ஷோல்டரை பிடிச்சி தானே நீங்கள் ஒரு மாதிரி புஷ் பண்ணுறீங்க அவரை எந்திரிக்க வைக்கிற மாதிரி. பட் நீங்கள் இப்படி பண்ணுறதுனா ஒரு டைட்டாக உங்கள் ஜஸ்ட்டை போட்டு அமுக்கி இப்படி டைட்டாக ஹக் பண்ணுறாரு. திருப்பி அவரை புஷ் பண்ணுறீங்க. திருப்பி உங்களை மூச்சு விடாமல் அவர் டைட் பண்ணுறாரு. நீங்களும் இப்போ அவர் ஷோல்டர்லேருந்து உங்கள் கையை எடுத்துடுறீங்கடா. இப்போ அவர் லூஸாக விட்டு உங்களை சும்மா ஹக் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவன் நம்ம ஏதாவது பண்ணால் தான் அப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு. நீங்களும் ஒரு மாதிரி விட்டுறீங்கடா. ரொம்ப அழுக வருது. அழுதுகிட்டே நீங்களும் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்குறீங்க. டேவும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறாரா. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் ஃபோன் தாண்டா ரிங் ஆகுது. அடிச்சுக்கிட்டே இருக்கு, நீங்கள் எடுக்கவே இல்லை. டேவோட ஃபோன் தாண்டா ரிங் ஆகுது. ஃபுல் ரிங் வந்து கட் ஆயிடுச்சுடா. அகெயின் திருப்பி உங்கள் கால் தான் அதாவது கால் ஆகுது. நீங்கள் தாண்டா ஒரு மாதிரி கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபோன் ரிங் ஆகிற சவுண்டு கேட்டு நீங்களே எந்திரிச்சிட்டிங்க. பட் உங்களால் எந்திரிக்க முடியலை. ஏன்னா இன்னமும் டே உங்கள் செஸ்ட் மேலே தான் படுத்திருக்காரு. உங்களுக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அவரை புஷ் பண்ண பார்க்குறீங்க பட் முடியலை. ஏன்னா உங்களை டைட்டாக ஹக் பண்ணி படுத்திருக்காரு. அவரை புஷ் பண்ண முடியலன்னு தெரிஞ்சிருச்சுட்டா. அதனால் உங்கள் கையை வச்சு நீங்கள் எக்கி தானே அந்த ஃபோன் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. பட்னால உங்களால் எடுக்க முடியலை. நீங்கள் ஒரு மாதிரி நகர்ந்து அப்படியே ஒரு மாதிரி உங்கள் ஷோல்டரை நகட்டி நீங்கள் அந்த ஃபோனை எடுத்துடுறீங்கடா. அந்த கால் பார்க்குறீங்க. உங்கள் அப்பா தாண்டா. நீங்களும் ஒரு மாதிரி கால் அட்டன் பண்ணிவிட்டு அப்பா சொல்லுங்கள் அப்படின்றீங்க. அம்மா நாங்கள் கிளம்பிட்டோம்மா, நீயும் மாப்பிள்ளையும் வந்துட்டிங்கன்னா உங்களோட பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா நாங்கள் அந்த வந்துடுறோம் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஃபோனையும் கட் பண்ணுறீங்கடா.
டே அதெல்லாம் எந்திரிச்சிருப்பாரு. பட் ஐஸை க்ளோஸ் பண்ணி தான்டா இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்குறதுக்கானே ஒரு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சும்மா தான்டா படுத்திருக்காரு. டே டே எந்திரிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஷோல்டரை போட்டு தாண்டா ஒரு மாதிரி உழுக்குறீங்க. டே எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொல்கிறீங்க. அவர் எந்திரிக்கவே இல்லை. உங்களுக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா நைட்டு பூரா உங்கள் செஸ்ட்டில் படுத்திருப்பாரு. உங்களுக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு பாடி பெயினாக வேறு ஆகுது. அப்படிலாம் எந்திரிக்க மாட்டோம் அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம காண்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஹேண்ட் எடுத்து டேவோட ஹிப்பில் தானே டைட்டாக பார்த்து ஒரு மாதிரி ப்ரெஷ் பண்ணி கிள்றீங்கடா. ஒரு சடன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகி கீழே அப்படியே அந்த பெட்டில் தானே அவர் ரொட்டேட் ஆகி கீழே விழுகிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுது. என்னடி பண்ணுற அது அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ஆஃப் ஆகிட்டு, இல்லை அப்பா கால் பண்ணியிருந்தாங்க, அதான் உங்களை கூப்பிட்டு பார்த்தேன், பட் நீங்கள் எந்திரிக்கலை, அதான் உங்களை லைட்டாக அப்படியே புஷ் பண்ணேன். என்னது புஷ் பண்ணியா? ஹிப்பை பாருடி எப்படி ரெட்டாக இருக்குன்னு கிள்ளி வச்சுட்டு இழுத்தால் எழுப்புன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் மேலே தாண்டா ஒரு மாதிரி ஓவர் ஆகிட்டு உங்களை போட்டு அப்படியே அங்கங்கே ஒரு மாதிரி கிள்ளிக்கிட்டு இருக்காரு உங்கள் ஹிப்பை போட்டு. உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. நீங்களும் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. டே பிடி டே ப்ளீஸ் டேன்ற நீங்கள் 2 பேருமே நல்லா எதையும் இது உங்களுக்கு நைட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நீங்கள் வரல சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏவும் பார்த்துட்டு அவரும் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறாரா. என்ன கிள்றீங்களா அப்படின்ட்டு நீங்கள் அவரை தள்ளி விட்டு அவர் மேலே ஒரு மாதிரி ஏறி உட்காந்துட்டு அங்கங்கே ஒரு மாதிரி நீங்கள் கிள்ளி வைக்கிறீங்கடா. நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் சாரீ பின்னு கலர் இருக்கும். நீங்கள் இப்போ மேலே ப்ளவுஸ் மட்டும்தான் இருக்குது. டேவுக்கு நீங்கள் கிச்சலுக்கா காட்டுறீங்க. பட் அங்கங்கே ஒரு மாதிரி கிள்ளி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பட் டே அமைதியாக இருக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி அதாவது நீங்கள் உங்கள் செஸ்ட்டு, உங்கள் ஹிப்பு, செஸ்ட்டு மேலே அவர் கட்டின தாலி இதை தாண்டா ஒரு மாதிரி ஸ்டன்னிங்காகி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இப்போ தான் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகிட்டு என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ தான் உங்களுக்கு ரியாலிட்டி தெரியுது. நீங்கள் டக்குன்னு டேவை மேலே எழுந்திரிச்சிட்டு உங்கள் சாரி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கடா. டேவும் உங்களையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சு நீங்கள் ஒரு டவல் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க. டேவும் எந்திரிச்சு தாண்டா அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. நீங்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு அவர் கூட ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவரும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவரும் எந்திரிச்சிட்டு பக்கத்து ரூமில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குண்டா, அங்கே போய் அவரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிருப்பார். ஏன்னா நீங்கள் ஃபோனில் பேசுகிறது அவரும் கேட்டிருந்துருப்பார். பட் நீங்கள் சொல்லியிருந்திருக்க மாட்டீங்க. பட் ஆனால் அவர் ஆல்ரெடி ஓகே கிளம்புவோம் அப்படின்ட்டு அவரும் கிளம்பி தாண்டா இப்போ ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி ரெடி ஆகுறாரு. நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் ஒரு சாரீ தாண்டா எடுத்து வேர் பண்ணுறீங்க. வேர் பண்ணிட்டு நீங்களும் உங்கள் ஹேரெல்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எப்படி இதை சொல்கிறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க. டேவும் கிளம்பி இப்போ நீங்கள் இருக்கிற ரூமுக்கு தானே வர்றாரு. சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், நீ பத்திரமா வீட்டில் இரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போகணும்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு அவரும் 2 ஸ்டெப் தானே நடந்து போகிறாரு. அப்போ நீங்கள் டே அப்படின்னு கூப்பிட்றீங்க. அப்போ அவரும் ஒரு மாதிரி ஷடனாக திரும்பி பார்க்குற என்ன அப்படின்னு. அம்மா அப்பா என் தங்கச்சியெல்லாம் இன்றைக்கி ஊருக்கு போகிறாங்க, அவங்கள பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு. அவங்க தானே, அவங்க ஊருக்கு போய்க்கிடுவாங்க, நீ பேசாமல் வீட்டில் இரு அப்படின்னு சொல்கிறாரா. டே ப்ளீஸ், நான் என் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும், இனி எப்போ பார்க்க போகிறேன்னு தெரியாது, ப்ளீஸ் இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி டியர்ஸோடு கேட்குறீங்க. நான் கூட்டி போனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரா. நீங்கள் அவரையே பார்க்குறீங்க. டே நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், என் அம்மா அப்பா மட்டும் ப்ளீஸ் நான் பார்க்கணும், அவங்க இன்றைக்கி ஊருக்கு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ டேவும் உங்கள் பக்கத்துலேயே தாண்டா வராரு. ஓ, நான் என்ன சொன்னாலும் கேட்பியா, இதுதாண்டி எனக்கு வேணும் அப்படின்ட்டு உங்கள் பக்கத்துலேயே வர்றாரு. உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே அவருக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக அப்படியே உங்கள் பக்கத்தில் இழுத்துக்கிறாரா. நீங்கள் ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி பயத்தில் பார்க்குறீங்க. ப்ளீஸ் டே, என் அம்மா அப்பாவை பார்க்கணும். அவர்கிட்ட வந்து அவங்க நெக்கை தாண்டா ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பிடிக்கவே இல்லை. அவர் செஸ்ட்டில் வச்சு நீங்கள் ஒரு மாதிரி தள்ளுறீங்க. நீங்கள் தள்ளுறதை பார்த்துட்டு அவர் இன்னமும் டைட் பண்ணுறாரா அவங்கள.
நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. இப்போ அவர் உங்களை ஸ்மெல் தானடா பண்ணியிருப்பாரு. அப்படியே உங்கள் நெக்கில் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ப்ளீஸ் டே ப்ளீஸ் அண்ட் அப்படின்ட்டு நான் அவர் ஜஸ்ட்டில் தானே நீங்கள் தள்ளுறீங்க. உங்கள் ஹிப்பை ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே அவர் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க நெக்கு ஒரு மாதிரி அங்கங்கே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ சடனாக அப்படியே உங்களை ரொட்டேட் பண்ணி உங்களை பேக்கப் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி பிளிஞ்சாகி ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் மிரர் இருக்குடா. உங்களை ஒரு ஹேண்டில் ஹிப்பை ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டு அந்த மிரர் இருக்குல்லடா, அதுக்கு கீழே ஒரு கபோர்டு இருக்கும். அதை தாண்டா அவர் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்களும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அதில் ஒரு டப்பா எடுக்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது என்னன்னு. ஆமாடா, அது குங்குமம். இப்போ அதை ஓப்பன் பண்ணி அவங்க நெத்திலையும் அவர் வச்சு விட்றாரா. உங்களுக்கு ஆப்போசிட்டில் மிரர் தானடா இருக்கும். நீங்கள் அவரை மிரரில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவர் உங்கள் ஃபேஸ் அந்த மிரரில் தெரியுமாடா, அதனால அவங்க நெத்தியில் அவர் வச்சு விட்றாரு. இப்போ கரெக்டாக இருக்கு. ஓ காரில் போய் உட்காரு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. டே கூட்டி போகிறேன் போடி அப்படின்றாரு. நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக போகிறீங்க. உங்களால் போக முடியலடா. நீங்கள் குனிஞ்சு உங்கள் ஹிப்பை தான் பார்க்குறீங்க. ஏன்னா அவர் போக சொல்லியிருப்பார். உங்கள் ஹிப்பிலேருந்து அவர் கையை எடுத்துகிட்டு இருந்திருக்க மாட்டார். போகணுன்னு சொன்னால் தவிர அப்போ அவர் உங்கள் ஹேர் இருக்குல்லடா, அதை ஒரு மாதிரி அதை எடுத்து முன்னாடி போட்டு உங்கள் நெக் இருக்குல்லடா, அதாவது பின்னாடி அதில் அப்படியே ஒரு மாதிரி ஊதுறாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கூஸ்பம் ஆகுது. ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி டைட்டாக உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. டே தாண்டா அந்த இடத்துல உங்களை ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு உடம்பே ஒரு மாதிரி கூஸ்பம் ஆகுது. அப்போ உங்கள் காது கிட்ட வந்து இப்போ போடி அப்படின்றாரு. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லைடா. ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. உங்களுக்கு காதில் கேட்கவே இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு உங்கள் காது பிடிச்சி லைட்டாக கடிச்சு வைக்கிறாரா. அப்படின்னு நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ போ அப்படின்றாரு. நீங்கள் அவரையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன இங்கேயே நிற்க போறியா இல்லை அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போவா அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் பயந்துக்கிட்டு ஓடிடுறீங்களா கீழே இறங்கி. டேவும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவரும் கார்க்கி எடுத்து தானே கீழே வர்றாரு. நீங்கள் பின் சீட்டில் தாண்டா உட்காந்துருக்கீங்க. இப்போ அவரும் டோர் லாக் பண்ணிவிட்டு இங்கே கார்கிட்ட தாண்டா வர்றாரு. பார்த்தா நீங்கள் பின்னாடி உட்காந்துருக்கீங்க. ஏய் இறங்குடி, டே இறங்குடி. இப்போ நீங்களும் இறங்கி தாண்டா நிற்கிறீங்க. சரி டே, நான் வேணா பஸ்ஸில் வரேன். பஸ்ஸில் வரியா? இங்கே எங்கேயும் பஸ் இருக்கா, ஸ்டாப் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாரா. நீங்களும் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. சுற்றி காடாக தான் இருக்குது. சரி டே, நான் நடந்து வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் 2 ஸ்டெப் நடந்து போகிறீங்கடா. அப்படியே நடந்து போ, முன்னாடி சிங்கம் வந்து உனக்கு கொத்திட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஜர்க்காகி நிற்கிறீங்க. அப்போ உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு வந்து தொலை அப்படின்ட்டு உங்களை காருக்கு முன்னாடி தாண்டா உட்கார சொல்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. உள்ளே போறியா இல்லை இங்கே இறக்கிட்டு போவா அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் உள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. அவரும் காரில் உட்காந்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரா. அப்பப்போ உங்களை பார்த்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நீங்கள் எல்லாம் கண்டுக்கவே இல்லைடா. நீங்கள் ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கிட்டு தாண்டா போகிறீங்க. அப்போ சடனாக உங்கள் ஃபோன் ரிங் ஆகிற சவுண்டு கேட்குது. அப்போ சடனாக டேவும் பார்க்குறாரு. நீங்களும் உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. பார்த்தா அதில் ஜெஃப்னு போட்டிருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி அந்த ஃபோன் பார்த்துட்டு டேவை பார்க்குறீங்க. அப்போ டே கேட்குறாரு, யார்? என் ஃப்ரெண்டுனா மாஹி. அட்டன் பண்ணு. இல்லை நான் அப்புறமா பேசிக்கிறேன். அட்டன் பண்ணுறி. இல்லை டே. அப்போ அந்த ஃபோனு தாண்டா அவர் வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா அதில் ஜெஃப்பு மை லவ்னு போட்டிருக்கு. அதை பார்த்து செம்மையாக முறைக்கிறாரு. உங்களையும் பார்த்து முறைக்கிறாரு. ஓ இதான் உன் ஃப்ரெண்டு மாஹியா அப்படின்னு ஃபோனை திருப்பி உங்கள்கிட்ட காட்டுறாரு. பார்த்தா என்னடி ஜெஃப்பு மை லவ்னு போட்டிருக்கா, இதான் மாஹின்னு போட்டிருக்கா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி பயத்தில் ஒரு மாதிரி டேவை பார்க்குறீங்கடா.
ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷன் பக்கத்துலேயே இருக்கேன், அப்புறம் என்னடி உனக்கு லவ் கேட்குது? அது அ- அது இப்போ டே தானே அந்த கால் அட்டன் பண்ணி அவரோட லவுட் ஸ்பீக்கர் போட்டு அந்த கார்ட்டையும் வைக்கிறாரு. ஹே, என்னடி பண்ணுற? ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்ற, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை கொடுக்க மாட்ற, எங்கடி இருக்க? உன் வீட்டில் நான் டெய்லி டெய்லி வந்து பார்த்துட்டு போகிறேன்டி, எங்கடி இருக்க? ஏய் ஒயன், சொல்லுடி, எங்கடி இருக்க? உனக்கு எதுவும் பிரச்சனையாடி, எதுவும் ப்ராப்ளம் ஆடி, சொல்லுடி, நான் பார்த்துக்கிறேன். ஏன் ஒயன் அமைதியாக இருக்க? ப்ளீஸ் டி, எனக்கு அப்படியே டென்ஷன் தலைக்கு ஏறுது. எதுவும் பிரச்சனையா ஒயன்? எங்கே இருக்க ஒயன், அதை மட்டும் சொல்லு. எனக்கு நல்லா தெரியுது, அந்த ப்ராஜெக்ட்லேருந்து தான் நீ ஒரு மாதிரியா இருக்க. ஏய், நீ ஃபீல் பண்ண வேணாண்டி, நான் என் அப்பாட்ட சொல்லிட்டேன், அதை அவர் சரி பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு தேவையான அமௌண்ட்டும் அவரே பே பண்ணுறோம்டா, நீ கவலைவே பட வேணாம் ஒயன். ப்ளீஸ், எங்கே இருக்கடி, சொல்லுடி. அந்த ப்ராஜெக்டோடைய வேல்யூ இவ்வளோதான், ஒன்றும் ஃபீல் பண்ணாத ஒயன். நான் இருக்கேன், எங்கே இருக்குன்னு சொல்லு. நம்ம நாளைக்கே நம்ம பாஸ், அதாவது உன்னோட பாஸ்கிட்ட அந்த மணியை நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு செம்ம காண்டாகி உங்களையும் முறைச்சிட்டு இந்த ஃபோனே கட் பண்ணுறாரா. ஓ, உனக்கு மணி கொடுக்குற அளவுக்கு அந்தளவுக்கு உன்னை லவ் பண்ணுறானா? உன்னை பார்த்தாலும் தெரியுதுடி, நீ லவ் பண்ணுற போல. இப்போ உன் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்னே தெரியல. டேவை விட்டு இவனை விட்டு நம்ம எப்படியாவது போகணும், இவன்ட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம்? செஃப் செஃப் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. அவர் உங்களையே பார்க்குறாரு. என்னடி உன் மைண்டுக்குள்ளே இப்போ என்ன ஓடுதுன்னு சொல்லவா ஏன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஷாக்காக வர பார்க்குறீங்க. இவனை விட்டு எப்படியாவது நம்ம தப்பிச்சு போகணும், பேசாமல் ஜெஃப்டே ஹெல்ப் கேட்போமா, நம்ம பாய் ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு உன் மைண்டுக்குள்ளே ஓடுதா அப்படின்னு சொன்னோன்னு நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. தெரியும்டி ஒயன், அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா அதை இப்பயே குழி தோண்டி புதைச்சிரு. ஏன்னா உனக்கே தெரியும், நீ ஒரு இந்தியன் கேர்ள், உங்கள் கல்ச்சர் படி ஒரு தடவை கல்யாணம் பண்ணிட்டா அவரு கூட தான் லைஃப் லாங் வாழணுமா, இல்லை ஒரு மாதிரி பேசுவாங்களாம். உனக்கே தெரியும் உன்னோட ஃபேமிலி எப்படின்னு. ஏன்னா உன் ஃபேமிலிக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு, என்ன மாப்பிள்ளையாகவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ போய் நான் லவ் பண்ணுறேன், இவன் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இவன் ப்ராஜெக்ட் நான் போய் மிஸ் பண்ணனால தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, இப்போ நான் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி மாற்றி அவன் ஜெஃப்டேருந்து காசு வாங்கி நீ பண்ணாலும் உன் ஃபேமிலி, அதாவது உங்கள் அம்மா அப்பா எப்படி நினைப்பாங்க? நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு சீப்பாக இறங்கிட்டாளா காசுக்காண்டி அப்படின்னு அசிங்கப்பட்டு தூக்கில் தொங்கிடுவாங்க. இந்த நியூஸ் இங்கே மட்டும் இல்லை, நீ இந்த மாதிரி பண்ணேன்னா இதை அப்படியே எடுத்து நீ இருக்கையே உங்கள் ஃபேமிலி அந்த ஊரில் டெலிகாஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் உன் ஃபேமிலியோட கோண்டோட சாவுக்கு நீ தான் இப்படியெல்லாம் டே சொல்கிறாரா? இல்லை இல்லை இல்லை, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கடா நீங்கள். அப்படி பண்ணிக்கிறேன்னா கூட பண்ணுவோயான், நான் ரெடியாக இருக்கேன். இல்லை டே, நான் அப்படிலாம் இல்லை, நான் அப்படிலாம் சொல்லிவிட்டு உங்கள் ஃபேஸ் தாண்டா ஒரு மாதிரி நீங்கள் துடைக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வேர்த்திருக்கும் பயத்தில். டேவும் உங்களை ஒரு மாதிரி நக்கலாக பார்த்து சிரிச்சுட்டு அவரும் ட்ரை பண்ணுறாரு. இப்போ அவரோட டேவோட வீட்டுக்கும் போயிட்டாங்கடா. இப்போ உங்கள் அம்மா அப்பா தாண்டா ஹாலில் இருக்காங்க, நீங்களும் போயிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணி அழுகுறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் நடந்ததை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏம்மா என்ன அழுகுற? ம், எதுக்கு அழுகுற? நாங்கள் எப்பயாவதுன்னா உன்னை பார்க்கணுன்னா நாங்கள் ஒடியாந்து உன்னை பார்த்துருவோம். அப்புறம் எங்களை விட மாப்பிள்ளை உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. உங்கள் அத்தை மாமா அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க எங்களையே. அவங்களோட மருமக உன்னை எப்படி பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான். அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் அத்தை. என்னோடய பொண்டாட்டியை நான் பத்திரமா பார்த்துக்குருவேன். உங்களை பார்க்கணுன்னா நானே என் கையோடு என் பொண்டாட்டியை கூட்டி வந்து அவங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்ட்டு டே உங்கள் மேலே ஹேண்டை போட்டு சொல்கிறாரு. உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா டே உங்களை இவ்வளோ அழகாக பார்த்துக்குறாரு அப்படின்ட்டு. அம்மா,
இவன் நல்லா நடிக்கிறாம்மா. இவனை பற்றி உங்களுக்கு தெரியாதுமா. நீங்கள் ஒரு மாதிரி டியர்ஸோடு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு அழுகாதம்மா, அதான் மாப்பிள்ளை அத்தை மாமலாம் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உன் தங்கச்சி வந்து அக்கா என்னை மிஸ் பண்ணாதீங்க மாமா, எனக்கு ஃபோன்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கக்கா, நம்ம வீடியோ கால்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு உங்கள் சிஸ்டர் சொல்கிறாடா. ஓ அப்படியா, இந்தா பாருங்க அப்படின்ட்டு உங்கள் சிஸ்டர் காட்டுறாடா. இப்படியே டைம் ஆகுதுடா. இப்போ உங்கள் அம்மா அப்பா வேணால் காரில் ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க, நீங்களும் சேர்ந்து போய். இப்போ நீங்கள் உங்கள் அத்தை மாமா உங்கள் அப்பா அம்மா தாண்டா காரில் போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் முன்னாடி தாண்டா உட்காந்துருக்கீங்க. டே ட்ரைவ் பண்ணுறாரு. அது கொஞ்சம் பெரிய கார் தாண்டா. டே வந்து ஜாலியாக உங்கள் அப்பா அம்மாட்ட சிரித்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காரா. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சைடு மாஹி தாண்டா. ஜெஃப் நான் கால் பண்ணால் கூட அவள் எடுக்க மாட்றா. மாஹி, இன்றைக்கி நான் அவளுக்கு கால் பண்ணேன், பட் கால் அட்டன் பண்ணிவிட்டு என்கிட்ட எதுவுமே பேசலை. நான் மட்டும்தான் அவள்கிட்ட பேசினேன். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரில மாஹி. என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்றா. நான் டெக்ஸ்ட் பண்ணால் கூட டெக்ஸ்ட் பண்ண மாட்றா. என்ன ஆச்சுன்னு தெரில. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவள் எங்கே இருக்கான்னு கூட தெரில. அவள் வீட்டில் நான் டெய்லி போய் செக் பண்ணுறேன், ஆனால் அவள் இல்லை. எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக இருக்குது. எனக்கு அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆனது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ டேவும் அடிக்கடி நம்ம ஆஃபீஸ்க்கும் வரமாட்டாரு. ஓஎன் சுத்தமாக வரவே இல்லை. மாஹி, எனக்கெல்லாம் என்னமோ இந்த டே மேலே தான் எனக்கு ரொம்ப டவுட்டே வருது. ஓஎன் எதுவும் ஜெஃப் அதெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக ஓஎன் அப்படிலாம் இருக்க மாட்டா. இல்லை மாஹி, ஆரம்பத்துலேருந்தே நம்ம டே ஒயின்ட்ட நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நாளைக்கு மட்டும் அவன் வரலைன்னா கண்டிப்பாக நம்மளே போலீஸ் கேஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாடா. எனக்கும் அதான் சரின்னு படுது மாஹி அப்படின்ட்டு ஜெஃப்பும் சொல்கிறாரு. இப்போ அவரும் ஒர்க் பார்க்குறாரா. அப்போ மாஹிட்ட சொல்கிறாரு, மாஹி, என் அப்பா எனக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாரு. ஏன்னா என்னோடய கம்பெனியை இப்போ என்ன டேக் அவுட் பண்ண சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு தெரில. ஏன்னா எப்படியாவது நான் மேரேஜ் பண்ணி என் ஃபேமிலிகிட்ட காட்டினா தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இப்போ தான் நான் அந்த கம்பெனிலேயும் போய் நான் என்னால் நிம்மதியாக ஒர்க் பார்க்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம். ஓஎன் வந்தோன்னு நானே அவர்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா ஜெஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு அவங்களும் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைடு நீங்கள் எல்லாமே தாண்டா ஏர்போர்ட் போயிடுறீங்க. ஏர்போர்ட்லேயும் ரீச் ஆகிடுறீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பா தாண்டா அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஓகே ஓஎன் அப்படின்ட்டு அவங்க நேமும் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டே தாண்டா அவங்களுக்கு தேவையான டிக்கெட், அவங்களுக்கு தேவையான தண்ணி இந்த இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் பாய் சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி டியர்ஸோடு ஓகே அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறீங்கடா. அவங்களும் போயிடுறாங்க. இப்போ டேவோட அம்மா அப்பா தாண்டா, சரி ஓகே ஓஎன் வாங்க போகலாம் அப்படின்றாங்க. எங்கே டீ? நம்ம வீட்டுக்கு. அவன் எங்கேயும் வரல, நாங்கள் இருக்க வீட்டுக்கு தான் அங்கே போகிறோம் அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாரா. அப்போ டேவோட அப்பா, டே நீ ரொம்ப ஓவராக போகிற அப்படின்றாங்க. அப்பா, நான் என்ன ஓவராக போகிறேன்? என் பொண்டாட்டியை என்னோடய வீட்டுக்கு கூட்டி போகிறேன், அவ்வளோதானே. நாளைக்கு வேறு எனக்கு ஆஃபீஸ் போகணும்ப்பா. அப்புறம் என் பொண்டாட்டி இல்லாமல் என்னால் அங்கே ஒர்க் பார்க்க முடில. அவளும் நாளைக்கு போகணும், அதனால நாளைக்கு நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்கடா. டே சொல்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி ஷாக்காக டேவை பார்க்குறீங்க. என்னடி ஆஃபீஸ் வரல? அது வர்றேல்ல. வர்றேன். ஏன்னா நீ இல்லாமல் எனக்கு அங்கே போர் அடிக்குதுடி அப்படின்னு சொல்கிறாரா. ஓகே டேட், ஓகே மேம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரில் ஹேண்டை போட்டுக்கிட்டு அதெல்லாம் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் அவரோட ஹேண்டை தாண்டா எடுத்து விட்றீங்க. செம்மையாக காண்டாகுது. அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வருதுட்டா. ஆமாடா, அது உங்கள் ஃப்ரெண்டு தான் அனுப்பியிருக்கா. அப்போ டே தானே நம்ம உங்கள் ஃபோன் வச்சுருப்பாரு. அப்போ அந்த வாய்ஸ் ரெக்கார்டுங்க எடுத்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓஎன், நீ எங்கே இருக்கேன்னு தெரில,
கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. எங்கே இருக்கேன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ இன்னைக்கு மட்டும் எங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது நீ டெக்ஸ்ட் பண்ணி பேசலை, கண்டிப்பாக நாளைக்கு நானும் ஜெஃப்பும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா எங்களோட ஃப்ரெண்டை காணோம் அப்படின்ட்டு அப்படின்னு அந்த டெக்ஸ்ட்டில் வந்திருக்குண்டா. டேவுக்கு செம்ம காண்டாகுது. உங்களை பார்க்குறாரு. ஏண்டி ஜெஃப்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதா? ஆ, கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்களாம்ல, எதுக்குடி பண்ணணும்? என் பொண்டாட்டி ஏன்ட்ட தானே இருக்கணும். அவனுக்கு என்ன வலிக்குது? இல்லை சும்மா விடக்கூடாது. நான் இன்னைக்கு கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவரும் ஜெஃப் சொல்கிறாரா. சரி சீக்கிரம் வா, உன்னை போய் நான் வீட்டில் வர்றேன் அப்படின்றாரு. நீங்களும் ஒரு மாதிரி பயத்துலேயே போகிறீங்க அப்படின்னு உங்களை வீட்டில் தாண்டா விட்டுட்டு இங்கே இரு, நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்றாரா. அப்போ நீங்கள் தான் டே என்ன என்னோடய ஃபோன் அது எதுக்குடி உனக்கு? அது அம்மா போயிட்டாங்களா என்னன்னு கால் பண்ணி பேச. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். நீ மூட்டு வீட்டில் தேவையான ஃபுட் சமைக்கிறதுக்கு வச்சுருக்கேன், அதை சாப்பிட்டு மூட்டு பாடு அப்படின்றாரு. அது என் ஃபோனை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா ஏன் அவனுக்கு கால் பண்ணி பேச போறியா? இல்லை. அப்புறம் என்ன போ அப்படின்றாரு. நீங்களும் ஒரு மாதிரி அவரை பார்த்துட்டே போகிறீங்க. அவர் விளையாட்டில் டோரை வெளியில் லாக் பண்ணிவிட்டு, ஏன்னா ஜெஃப்பு சொல்லியிருப்பார்லடா தேவையான மணி நானே பே பண்ணிடுறேன் வந்தால் சொல்லுடி அப்படின்ட்டு, அதனால நீங்கள் எங்கே தப்பிச்சு ஓடிடுவீங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு அவர் வெளியில் லாக் போட்டு அவரும் ட்ரை பண்ணிட்டு போயிடுறாரா. அவருக்கு நம்ம காண்டாவது இப்போ உங்கள் ஃப்ரெண்டு மேலேயும் அகைன் அந்த வாய்ஸை கேட்டுக்கிட்டே இருக்காரா. அவருக்கு அப்படியே தலையே பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அவர் ஆஃபீஸ்க்கு தாண்டா போகிறாரு. உள்ளே தாண்டா என்ட்ரு ஆகுறாரு. அப்போ மாகியும் ஜெஃப்பும் தாண்டா பார்க்குறாங்க. ஆனால் இந்த தடவை மாகியை பார்த்து டெவல் லுக்கில் விட்டு போகிறாரா. மாகிக்கே ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. அவரும் ஆஃபீஸ் ரூம்கிட்ட மாகிக்கு தாண்டா கால் பண்ணுறாரு. என்ன பாஸ் என்ன பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு போகிறாரு, இப்போ வேறு கால் பண்ணுறாரு என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயத்தில் தான் ஷோ அப்படின்ட்டு டோர் தானே நாக் பண்ணுறான். உள்ளவா அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. நான் ப்ராஜெக்டில் ஒர்க் கொடுத்துருந்தேனே அதெல்லாம் என்ன முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லை சார். ஏன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு செம்மையாக கத்துறாரு. அது ஒயன் வரல. ஓ அவள் வரலன்னா என்ன, அவளுடைய ப்ராஜெக்ட் வந்து அவள் பண்ணுவா, உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் என்னாச்சு அப்படின்றாங்க. அப்புறம் மாகி தாண்டா ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறா. எனக்கு தெரியாது, இன்னைக்குள்ள நீ இங்கே தங்குவியா தங்க மாட்டியான்னு எனக்கு தெரியாது. இந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு இன்னும் 2 ஃபைல் தூக்கி போடுறாரு, இதை நீ முடிக்கணும். இதை முடிச்சுட்டு நீ இந்த கம்பெனி விட்டு போ, இல்லையா உன்னை வேலையை விட்டுட்டு நீ இன்றைக்கே போயிரு அப்படின்றாங்க. மாகிக்கு என்ன பண்ணுறனே தெரியல. அவள் கண் கலங்கிட்டு அந்த 2 ஃபைலும் எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறாடா. அவள் அழுகிறத பார்த்து டேவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன் பொண்டாட்டி என்னை வச்சே பிரிக்க பார்க்குறியாடி? நாளைக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒயன் வருவா, ஆனால் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இருக்க மாட்டா. நான் ஆசைப்பட்ட மாதிரி இருப்பா, ஆனால் அந்த ஒயன் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காம போகும். உன் ஃப்ரெண்டை பார்த்து நீயே வெறுக்கிற மாதிரி பண்ண போகிற மாகி. நாளைக்கு பார்க்கலாம் எப்படிப்பட்ட ஒயன் இங்கே வரான்னு அப்படின்னு டேவும் இருக்காரா. இப்போ டே தானே அவர் லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது நீங்கள் இருக்கீங்களடா, இப்போ அவர் வந்து நீங்கள் இருக்கிற வீட்டில் பூரா சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அட்டாச் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் உங்களை தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களோட பேக்கை தாண்டா நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஜெஃப் கிஃப்ட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நிறையா இதை எடுத்துருப்பீங்களடா, நீங்கள் அதை தான் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ டே தான் இப்போ என்னத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா, அது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த சைடு ஒரு கேமரா இருக்கும்டா, அதை தாண்டா ஒரு மாதிரி ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அதில் வந்து ஒரு மாதிரி உங்கள் ஃபோட்டோ பக்கத்தில் அதாவது உங்கள் பக்கத்தில் இன்னொருத்தவங்க இருக்க மாதிரி இருக்குது. அப்போ அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நீங்களும் ஜெஃப்பும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு செம்ம காண்டாகுது. இப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்களே ஒரு மாதிரி தூங்கிட்டீங்கடா. இந்த சைடு டே தான்டா, ஏன்னா இப்போ ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகிற டைம். வெளியில் வந்து தான் பார்க்குறாரு. மாகி தாண்டா ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஜெஃப்பும் பக்கத்தில் கூட இருக்காரு. இன்னும் 2 பேரும் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாகியை பார்த்து
கேட்குறாரா, என்ன முடிச்சிட்டியா அப்படின்ட்டு. இல்லை சார் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகே நீ கிளம்பு, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. சார் பரவாயில்ல, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம், டைம் ஆச்சு கிளம்பு அப்படின்றாரு. அப்போ மாஹி ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவரும் செம்ம கோவத்தில் தாண்டா அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போகிறாரு. பாருக்கு தாண்டா போகிறாரு. செம்மையாக முட்டை முட்டை குடிக்கிறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. நம்ம இவ்வளோ பண்ணி அவளுக்கு ஜெஃப்பை தான் பிடிச்சிருக்கு, ஏன் நம்மளை மட்டும் பிடிக்க மாட்டுது அவளை, எதுக்கு நம்மளை மட்டும் பிடிக்க மாட்டுது அப்படின்னு அவருக்கு அவர் மேலேயும் கோவமாக இருக்குது, உங்கள் மேலேயும் செம்ம கோவமாக இருக்குது. எதுக்கு அவர் கோவப்படுறானே தெரியல. ஏன்னா அவர் உங்களை லவ் பண்ணுறாரு என்னன்னா அவருக்கே தெரியல. கொஞ்ச நேரத்தில் அவரே கேட்டுக்கிறாரு, என்னடா அவளை லவ் பண்ணுறியா என்ன, அவளை வந்து நீ எப்பறம் லவ் பண்ணுவ, அவள் ஒன்று அசிங்கப்படுத்தினதுனால அவளை ரிவெஞ்ச் மாதிரி பண்ணி அவளை கல்யாணம் பண்ண, அப்புறம் எதுக்கடா அவன் மேலே நீ இப்படி ஆகுற, அவள் எவனை வேணால் கல்யாணம் பண்ண, ஆனால் நீ எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணி, உனக்கு என்ன ஆச்சு டே அப்படின்ட்டு அவர் தலையை அவரே பிச்சுக்கிறாரு. அப்புறம் இல்லை 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 அவள் எனக்கு மட்டும்தான், அவள் எனக்கு மட்டும்தான், அவனுக்குலாம் இல்லை, ஜெஃப் நான் சும்மா விட மாட்டேன்டா, இன்னமும் எப்போ பார்த்தாலும் ஏன்டா அவள் பின்னாடியே தெரியுற, ஓ அவள் இன்னமும் அப்படியே இருக்கனால தானே இன்னைக்கு அவளை எனக்கு சொந்தமாக்கிறேன், அப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும், அவளும் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு செம்மையாக குடிச்சிட்டு போவான். வெறித்தன கோவத்தில் அப்படியே ஒரு கார் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு தானே வர்றாரு. செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துக்கும் அவர் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ டோரை தாண்டா ஓப்பன் பண்ணிட்டு உள்ளேயும் வராரு. ஒரு ஸ்டெப்பில் நடக்கவே முடியல அவர்னால, ஸ்டெப்பில் நடக்க முடியாமல் தாண்டா இப்போ போகிறாரு. இப்போ உங்கள் டோரை பார்த்து டம்முன்னு ஒரு கார்லேயே கிக் பண்ணுறாரா, அது போய் அங்கே வாலில் ஹிட் ஆகி அப்படியே டம்முன்னு வந்து லாக் ஆகுது. திருப்பி உதைக்கிறாரா, வாலில் லாக் ஆகி நிற்கிது. இந்த சவுண்டு கேட்டு நீங்கள் பயத்தில் எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களை செம்ம கோவத்தில் பார்க்குறாரு. உங்களுக்கு ரொம்ப பயமாகுது. உங்களை பார்த்துக்கிட்டே நடந்து வந்து அவர் ஷர்ட் பட்டனை ஒன்று அப்படியே கலட்டுறாரா. அவர் கலட்ட ஒரு மாதிரி கையில் ஸ்லிப் ஆகுது. அவர் ஷர்ட்டை வெறித்தனமாக அவரே கிழிக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒரு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. டே உங்களுக்கு என்னாச்சு, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் கிட்ட வர்றீங்க, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க, டே என்னாச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பயத்தில் பின்னாடியே கேட்டுக்கிட்டே போகிறீங்கடா. ஆனால் டே எதுவுமே பதில் பேசவே இல்லை. கிட்ட தாண்டா வராரு. நீங்கள் ஒரு மாதிரி அந்த சைடு ஓட பார்க்குறீங்க. அப்போ உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டே அவர் முன்னாடி தாண்டா இழுக்கிறாரு. நீங்கள் டப்புன்னு அவர் ஃபேலே வந்து மோதுறீங்க. அவ்வளோ பயமாக இருக்குது. உங்களுக்கு கைகாலம் ரொம்ப நடுங்குது. திருப்பி ஓட போகிறீங்க. அப்போ உங்கள் சாரியை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் அப்படியே ரொட்டேட் ஆகி டம்முன்னு கீழே விழுகுறீங்க பாருங்கள். ஒரு மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே கேட்குறீங்க, டே என்னாச்சு டே, நான் எந்த தப்பும் பண்ணலை, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீட்டிலேயே தான் இருக்கேன், இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போகல டே, ப்ளீஸ் டே நான் எந்த தப்புமே பண்ணல, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு மாதிரி அழுகுறீங்கடா. நீ எதுவும் பண்ணலையாடி, நீ எதுவுமே பண்ணலடி, ஆனால் அவன் இருக்கான் பாரு, அவன் தாண்டி, அவன் தான் இன்னைக்கு இவ்வளவுக்கு வெறி ஏற்றுறான். அவன் இப்படி பண்ணுறதுக்கு காரணம் நீ தானடி, நீ தானே, உன்னை ஏதாவது பண்ணா அவன் மூடிட்டு இருப்பான். நீ நீ எனக்கு முழுசாக சொந்தமாயிட்டேன்னா அவன் இனிமேல் உன் பக்கத்தில் வரமாட்டான், உன் பக்கத்தில் வர. டே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க டே, இது மட்டும் பண்ணாதீங்க, அதெல்லாம் முடியாது வேன், நீ எனக்கு வேணும்டி, எனக்கு நீ இன்னைக்கே வேணும். இல்லை எனக்கு எனக்கு என்ன ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரா. அப்போ உங்கள் நெக்கை பிடிச்சி தாண்டா தூக்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. உங்கள் நெக்கை பிடிச்சி அப்படியே உங்கள் பெட்டில் தாண்டா உங்களை தூக்கி போடுறாரு. போட்டு உங்கள் மேலேயே ஓவர் ஆகிட்டுருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப கெஞ்சுறீங்கடா. அப்போ அதெல்லாம் அவர் கண்டுக்கிறாமல் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரா. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பெயின் ஆகுது. உங்களால் மூச்சே விட முடியலை. ஓகேடா, இந்த பார்ட் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போகிறேன்டா. லவ் யூ ஆர்மி.